2019 ஏப்ரல் 7 ஒரு ட்வீட் போடுகிறார். அப்போ இது எக்ஸ் வலைதளத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தேசத்தையே விற்று வருகிறார் நரேந்திர மோடி. பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, மிகவும் பெருமைக்குரிய புகழ் வாழ்ந்த நிறுவனங்கள், தன்னிச்சையாக செயல்படுகின்ற சிபிஐ, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இது அனைத்தையும் சிதைத்து விட்டார், தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார் என்று போட்டிருக்கிறார். அதை பல ஆயிரம் மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடுவை சிறைப்படுத்தி அவருடைய கட்சியை உடைத்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார் மோடி. அதே போன்று நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அவருடைய கட்சியை எல்லாம் உடைக்க பார்க்கிறார், சிதைக்க பார்க்கிறார், ஆகையால் புத்திசாலித்தனமாக வெளியேறிவிட்டேன், வெளியே வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் கூட கூட்டணியில முதலமைச்சரானார், துணை முதலமைச்சராக தேஜஸ்வி இருந்தார். இப்ப இவ்வளவு முரண்பாடு உள்ளவர்கள் மோடியை முழுமையாக நம்புவார்களா? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ முக்கியமா நிதித்துறையை கேட்கிறாங்க ரெண்டு பேருமே. எதுக்காக நிதித்துறை கேட்கிறாங்க? அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ன்றதை விட அமலாக்கத்துறை நிதித்துறைக்கு. இந்த அமலாக்கத்துறையை வச்சுட்டு தான் எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தார், எல்லா கட்சி தலைவர்களையும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணிக்கிறது அமலாக்கத்துறை மூலமா பண்ணியிருக்கு. இப்போ அமலாக்கத்துறை யாருக்கிட்ட இனிமே இருக்கும்? நிதிஷ்குமார் கிட்ட இருக்குமா, சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்குமா? தனிக்காட்டு ராஜாவாக எதையும் செய்வேன், எதையும் முடிவெடுப்பேன், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவேன் என்று கொக்கரித்த மோடிக்கு இது மிகப்பெரிய கடிவாளம், மிகப்பெரிய நெருக்கடி. 9 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செஞ்சார்கள். ஸ்மிருதி இரானி எங்க போயிருந்தாங்க? ஒரு ஆணையம் வச்சிருக்காங்க. அந்த ஆணையம் செயல்பட்டுச்சா? குரல் கொடுத்ததா? குரல் கொடுக்கல. இது எல்லாம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பாஜக ஆட்சிக்கும் தோழமை ஆட்சிக்கும் ஏதாவது பிரச்சனை எழும் என்றால் வாய் திறக்க மாட்டாங்க. ரெண்டு மேண்டேட் பாஜக கொடுத்தாங்க, ஆனா டோட்டல் ஃபெயிலியர். இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர், நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஷிப் வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர், சிபிஐ அமலாக்கத்துறை ஃபெயிலியர், இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் தான். உச்ச நீதிமன்றமே கொட்டு வைக்கின்ற அளவிற்கு இந்த அரசு இருந்தது. ஐநா சபையே கண்டிக்கும் அளவிற்கு இந்த அரசு இருந்தது. அப்போ எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு ஆட்சி இல்லது. இந்து கோஷம், இந்துத்துவ கோஷம் சொன்னாங்க, ஆனா இந்துக்கள் எல்லாம் இவர்கள் நிராகரிச்சுட்டாங்க. இனிமே நீங்கள் இந்துக்கள் மோடி பக்கம் இருக்க மாட்டார்கள். மக்களுக்கான பேர் இயக்கம் கட்சியில் ஆட்சியில் இருந்தால் வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், ஆட்சியில் இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தடிச்சு படுத்துக் கொள்ளும் கட்சி இது கிடையாது. பிரிட்டிஷ்காரர்களையே பல ஆண்டுகள் போராடி ஆயுதம் இல்லாமல் வெற்றி பெற்ற பேர் இயக்கம், இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்கள், எங்களுடைய தலைவர்கள். அதோடைய வழித்தோன்றல் தான் இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முகம் ஒரு குரலாக அந்த தேசத்தில் இருக்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். லோக்சபா எலெக்ஷன் 2024 முடிந்த ரிசல்ட்டும் வெளிவந்து விட்டது. இதற்கு பின்பு நடந்த பல்வேறு சரசரப்பான விஷயங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மோடி அரசாங்கத்திற்கு முன் வரக்கூடிய பல்வேறு கேள்விகள், சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும்? இந்த கூட்டணி நீடிக்குமா, நீடிக்காதா? இந்தியா அலையன்ஸ் எந்த அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனாக அங்க பார்லிமெண்டில் கேள்விகளை கேட்க போறாங்க? இந்த நாட்டு மக்களுடைய குரல் எந்த அளவில் இன்னும் பலமாக போகிறது என்கிற பல்வேறு கேள்விகளை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மளுடன். சார் வணக்கம். வணக்கம். பிஜேபி ஒரு வெற்றியை நோக்கி போனால் கூட அது இந்தியா அணிக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் பார்த்து வருகிறோம். நாம கடந்த 2 நாட்களாக நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி பக்கம் எந்த விதமான கொண்டாட்டத்தை எல்லாம் பார்க்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு 2 பேருமே நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு சேலஞ்சஸ்களை ஏற்கனவே மோடிக்கு முன்பு, பிஜேபிக்கு முன்பு எடுத்து வைக்க தொடங்கி விட்டார்கள். உதாரணத்திற்கு ஸ்பீக்கர் பொசிஷன் சந்திரபாபு நாயுடு கேட்கிறார், 3 கேபினட் பொசிஷன் நிதிஷ்குமார் கேட்கிறாரு, சந்திரபாபு நாயுடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கேட்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கேட்கிறாரு. இதெல்லாம் சாத்தியப்படுமா? இது மிகப்பெரிய நெருக்கடி தான் மோடிக்கு. எனக்கு தெரிந்தவரை நீண்ட நாட்களுக்கு இந்த ஆட்சி நீடிக்காது. அதற்கு காரணம் நிதிஷ்குமார் அவர்களும்
சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடியால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், மோடியால் ஏமாற்றப்பட்டவர்கள். சந்திரபாபு நாயுடுவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் எம்பிஸ் சௌத்ரி, ரமேஷ், இன்னும் 2 பேர் 4 பேர் இவர்கள் இடங்களில சோதனை என்ற பெயரில ரைடு செய்து அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் பல ஆவணங்களையும் பணங்களையும் மரகதங்கள், வைடூரியங்கள், முத்துக்கள் இதையெல்லாம் சோதனையில எடுத்ததாக நீதிமன்றத்தில் கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. உடனே 4 பேரும் முடிவு செய்து பாஜகவில் இணைகிறோம் என்று அறிவிப்பு கொடுத்தவுடன் அந்த வழக்குகள் திரும்ப பெற்றிருக்கின்றன. இது சந்திரபாபுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய கட்சியை உடைத்து சிதைத்து வழக்குகள் போட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கட்சிகள் பாஜகவில் அவர்களை சேர்த்தவுடன் வழக்குகளை திரும்ப பெறுகிறார் என்றால், மோடியுடைய நயவஞ்சகமும், மோடி நம்பிக்கையற்றவர், கண்ணியம் இல்லாதவர் என்று சந்திரபாபு நன்கு அறிந்தவர். இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு ட்வீட் போடுகிறார். அப்போ இது எக்ஸ் வலைதளத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தேசத்தையே விற்று வருகிறார் நரேந்திர மோடி. பிரஸ்டேஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, மிகவும் பெருமைக்குரிய புகழ் வாழ்ந்த நிறுவனங்கள், தன்னிச்சையாக செயல்படுகின்ற சிபிஐ, இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இது அனைத்தையும் சிதைத்து விட்டார், தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார் என்று போட்டிருக்கிறார். அதை பல ஆயிரம் மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். இப்ப மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கதே. இப்ப இதை உணர்ந்த சந்திரபாபு நாயுடு எப்படி நம்பிக்கையோடு அவருடைய அமைச்சரவையில சேருவார் என்பது ஒன்று. இரண்டாவது, எதற்காக அவர் பேரவைத் தலைவர், பாராளுமன்றத்தின் பேரவைத் தலைவர் ஸ்பீக்கர் வேண்டும் என்று கேட்கிறார் என்றால், வேறு ஒருவர் பாஜகவை சார்ந்த ஸ்பீக்கராக இருந்தால் மீண்டும் இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சுவாகா செய்து விடுவார், விலைக்கு வாங்கிவிடுவார். ஆகவே என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே பேரவை தலைவராக, பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கராக உட்கார வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அவர் கருதுவதில் நியாயம் இருக்கிறது. விட்டுவிட்டால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்கி அவர்கள் எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் என்று எடுத்து விடுவார். இதே பயமும் அச்சமும் நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது. இது 7ஆம் பொருத்தம் இவர்கள்லாம் சேர்ந்திருப்பது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுவை சிறைப்படுத்தி அவருடைய கட்சியை உடைத்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார் மோடி. அதே போன்ற நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய கட்சியை எல்லாம் உடைக்க பார்க்கிறார், சிதைக்க பார்க்கிறார், ஆகையால் புத்திசாலித்தனமாக வெளியேறிவிட்டேன், வெளியே வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் கூட கூட்டணியில முதலமைச்சரானார். துணை முதலமைச்சராக தேஜஸ்வி இருந்தார். இப்ப இவ்வளவு முரண்பாடு உள்ளவர்கள் மோடியை முழுமையாக நம்புவார்களா? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. எவ்வளவு காலம் இது ஓடும்? இரண்டாவது, கொள்கை ரீதியாக பாஜக உடைய சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு வேறு. நிதிஷ்குமாருடைய கட்சியுடைய சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு வேறு. அதே போன்று சந்திரபாபு நாயுடுடைய சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு வேறு. இவர் காமன் சிவில் கோட் என்று பேசுவார், அவங்க அதுக்கு உடன்பட மாட்டாங்க. That is also one question. சிவில் கோட் வந்து சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் 2 பேருமே, சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார். யூனிஃபார்ம் சிவில் கோட், பிஜேபி ஏற்கனவே யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து உத்தராகண்ட்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. அண்ட் தட் இஸ் தேர் ஆம்பிஷன் டு பிரிங் யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் த என்டையர் கண்ட்ரி. இப்போ வெளிவந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது சாத்தியமாகும்? இது சாத்தியம் இல்லை. இவங்க ஒருபோதும், அதான் சொல்றேன், 2 பேருடைய சித்தாந்தமும் வேறு வேறு சித்தாந்தம். இது உடன்பட மாட்டார்கள். இரண்டாவது, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று பாஜக சொல்லும். இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கும் போதே சந்திரபாபு நாயுடு நான் 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் அளிப்பேன்னு சொன்னார். அப்ப அங்கேயே முரண்பாடு அவங்களுக்கு. ரைட். தேர்தல் வாக்குறுதிகள் அறிக்கை மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது பாஜகவையே கூப்பிடாம அவர் பவன் கல்யாணை வச்சே முடிச்சிட்டார். தேர்தலே முரண்பாடு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சாதாரண அரசியல் தலைவர்கள் கிடையாது, மிகவும் ஆழமாக செல்லக்கூடியவர், ஒரு குட் நெகோசியேட்டர்னு சொல்லலாம்.
அந்த நெகோசியேஷன் தான் 2 நாள்ல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திரபாபு நாயுடு சொல்லும்போது அவர் சொல்றாரு, தேர்தல் வரும் போகும், கட்சி இறுக்கம் இல்லாமல் போய்விடும், அதிகாரங்கள் நிரந்தரமானது இல்லை, ஆனா மக்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்குன்றார். அவர் சொல்றதுல 1000 கருத்துக்கள் இருக்கு. புரிய வேண்டியவங்களுக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய பதிவுகள்லாம் புரியும். இப்போ அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்தால் பீகாரிகள் பாதிக்கிறார்கள். டெஃபினட்டா ஏற்கனவே அங்க பல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்ப நிதிஷ்குமார் அக்னிபாத்தை ஏற்றுக்கொள்வார்? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கேயே முரண்பாடு. எப்படி காமன் சிவில் கோட்ல முரண்பாடு வருமோ அக்னிபாத்ல அந்த முரண்பாடு வரும். அப்புறம் இந்த வேளாண்மை குடிமக்கள் விஷயத்துல, விவசாயிகளுடைய விஷயத்துல தொடர்ந்து பாஜக எதிர் நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இப்ப இவங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இதை சொல்ல போறாங்க. தற்கொலையை தடுக்கணும், பசி பட்டினியை தடுக்கணும்னா அவருடைய குறைந்தபட்ச வருமானம் ரெட்டிப்பாக்கணும், மினிமம் காமன் பிரைஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி கொடுக்க போறாங்க? இதெல்லாம் பல கேள்வி. இப்போ முக்கியமா நிதித்துறையை கேட்கிறாங்க 2 பேருமே. எதுக்காக நிதித்துறை கேட்கிறாங்க? அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ன்றதை விட அமலாக்கத்துறை நிதித்துறைக்கு. ஆமா, இந்த அமலாக்கத்துறையை வச்சுட்டு தான் எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தார், எல்லா கட்சி தலைவர்களையும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணிக்கிறத அமலாக்கத்துறை மூலமா பண்ணியிருக்கு. ஆமா. அப்போ அமலாக்கத்துறை யாருக்கிட்ட இனிமே இருக்கும்? நிதிஷ்குமார் கிட்ட இருக்குமா, சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்குமா? தனிக்காட்டு ராஜாவாக எதையும் செய்வேன், எதையும் முடிவெடுப்பேன், அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவேன் என்று கொக்கரித்த மோடிக்கு இது மிகப்பெரிய கடிவாளம், மிகப்பெரிய நெருக்கடி. பிஜேபி அண்ட் மோடிக்கு கிடைத்த அந்த தோல்விக்கு பின்னாடி ஹிந்துத்வாங்கிற அந்த கொள்கை, ஹிந்துத்வா ஃபெயில் ஆகிவிட்டது. அந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சாரம் இதற்கு மேல வேலைக்கு இல்லைங்க. இந்துத்துவா கொள்கை எந்த காலத்திலையும் வெற்றி பெறாது. இப்ப இந்துக்கள் எல்லாம் மோடியை கை விட்டாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்துல ஃபைசாபாத்துடைய பாராளுமன்ற தொகுதியில ராமர் கோவில் இருக்கு, அயோத்தி இருக்கு. இவர் என்ன சொன்னீங்க? அயோத்தி கோவில் கட்டினாரு, இது இந்துக்களுக்கான கோவில், நான் மட்டும் தான் ராமரை கோவில் கட்டியிருக்கேன், சீதைக்கும் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அயோத்தி கொடுத்த மோடியே, ராமரை பிரதிஷ்டை பண்ண மோடியே என்றெல்லாம் வர்ணிச்சாங்க. ஆனா இப்போ இந்து மக்களும் அந்த தொகுதியில எல்லாம் அந்த மாநிலம் முழுவதும் கைவிட்டுட்டாங்க. ராமரும் கைவிட்டுட்டாரு, நிராகரிக்கப்பட்டார் ராமர் மோடியை. அங்கிருந்து இங்க விவேகானந்தருடைய பாறையில உட்கார்ந்து தியானம் பண்ணுவான்ட்டு முடிவு பண்ணாரு. விவேகானந்தரும் கைவிட்டாரு, மோடி நிராகரிச்சிட்டாரு. இப்போ வாரணாசி தொகுதியில மோடி நிக்கிற தொகுதியில 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி இப்பொழுது ஏறக்குறைய 1,40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு திக்குமுக்காடுகிறார். 4 சுற்றுல அவர் பின்தங்கி இருக்கார். காங்கிரஸ்ல அஜய் ராய்னு ஒரு சாதாரண தொண்டர் நிறுத்தணும், அந்த தொண்டர்கிட்ட 4 முறை அவர் 4 ரவுண்ட்ல சிரமப்படுறாரு, பின்னுக்கு இருக்கார். இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம். இந்த இந்திய தேசிய மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போறார், நிதிஷ்குமார் என்ன செய்ய போறார், இந்த கேள்வி இருக்கு. சந்திரபாபு நாயுடு அந்த விஷயத்துக்கு வந்தோம்னா, காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோவில் நீங்க எடுத்து வச்ச ஒரு ப்ராமிஸ் இருந்தது, we will give special status to Andhra. And Prime Minister Modi or BJP அது தொடர்ந்து நிராகரிச்சிட்டு இருக்காங்க. Now as a very strong partner in NDA, சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பார். அவர் கேட்கும்போது நிதிஷ்குமார் இஸ் ஆல்சோ ஆஸ்கிங், அவரும் கேட்பார். எப்படி அதை பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுக்க போறார்? இல்ல, அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு. 10 வருஷமா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மோடியுடைய ஆட்சி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன காரணம்னா, அமராவதியை தலைநகரமாக கொண்டு பிரிக்கப்பட்டது. அமராவதியை தலைநகரமாக கொண்டோம்னா அங்க நிறைய பணங்கள் முதலீடு பண்ணணும், தேவை இருக்கு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்காதனால அது நின்று போயிருக்கு. நம்பர் 1. இப்ப இவருக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்களா, நிதிஷ்குமாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், சிறப்பு அதிகாரம் கொடுக்கணும். இவங்க கேட்டா இந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்ச சத்தீஸ்கர் கேட்பாங்க, ஜார்க்கண்ட் கேட்பாங்க. இப்ப நீங்க சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் கொடுக்கலாம், அந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களா பார்ப்பாங்க. ஆகையால இது மிகப்பெரிய இருதலை கொள்ளிதான். இதை எப்படி சமாளிக்க போறார் மோடி என்பது ரொம்ப ரொம்ப கடினம், சமாளிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. Amethi being a very very interesting election this year. அமேட்டியில ஸ்மிருதி இரானி எடுத்து வச்ச பல்வேறு குற்றச்சாட்டுகள், ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி 2 பேருமே ஓடி போனார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு அலிகேஷன் என்ன வந்துச்சுன்னா,
ராகுல் காந்தி தன்னுடைய பியூனை எனக்கு எதிராக நிற்க வச்சிருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்கும்படி பிரியங்கா காந்தி ஒரு ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு அழகான போஸ்ட் போட்டிருந்தாங்க. தட் ஸ்மிருதி இரானியை தோற்கடிப்பதற்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டரை போதும்னு கூறியிருந்தாங்க. இந்த சேம் கொஸ்டின் கேம் ஆன் ராகுல் காந்திஸ் பிரஸ் மீட் ஆல்சோ, வேர் அகேன் ஹீ செட் ஒரு 30 ஆண்டுகளாக எங்களுடன் பயணித்த ஒரு தலைவரை பற்றி இங்கே பேர்லாம் பேசக்கூடாது. அண்ட் ஸ்மிருதி இரானியுடைய அந்த ஆரோகன்ஸ் ஒரு விதமாக உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும்தான் காரணமா அல்ல பெண்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் ஸ்மிருதி இரானி எங்கேயுமே பேசாதது அது ஒரு காரணமா? பிகாஸ் ஷீ இஸ் பீன் விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆல்சோ. இல்லை, அவங்க இப்போ பாண்டிச்சேரியில் ஆர்த்தி என்ற 9 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செஞ்சார்கள். ஸ்மிருதி இரானி எங்கே போயிருந்தாங்க? ஒரு ஆணையம் வச்சிருக்காங்க. அந்த ஆணையம் செயல்பட்டுச்சா? குரல் கொடுத்ததா? குரல் கொடுக்கல. இதையெல்லாம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது. பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பாஜக ஆட்சிக்கும் தோழமை ஆட்சிக்கும் ஏதாவது பிரச்சனை எழும் என்றால் வாய் திறக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் செய்யாத தவறையெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில அதை மிகப்பெரிய பெரிதுபடுத்தி அரசியலாக்குவாங்க. இப்ப இவங்க சொன்ன வார்த்தை என்ன? ராகுல் காந்தி பயந்து ஓடி விட்டாருனாங்க. இந்திரா காந்தி குடும்பத்தில் நிற்பதற்கு இங்க தைரியம் இல்லைன்னாங்க. ஆனா இவருடைய சாதாரண தொண்டர் ஒருவரை அங்க இருக்கணும், அவர் தான் நின்று இருக்கார். இன்னைக்கு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் அகங்காரமும் மாணவத்துடைய உச்சம் தான். ஸ்மிருதி இரானி பேசுனதும் பாஜக தலைவர்கள் பேசுனதும். Do you see Prime Minister Modi as a dictator or opportunist? ரெண்டுமே பொருந்தம் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ரிசல்ட்டாக நீங்க பார்க்கிறீர்களா? How India Alliance is going to perform in Parliament? இல்ல, ஒரு செய்தி என்னன்னா, இந்த தேசத்தின் மக்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. 2 மேண்டேட் பாஜக கொடுத்தாங்க. ஆனா டோட்டல் ஃபெயிலியர். இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர், நேஷனல் செக்யூரிட்டி ஃபெயிலியர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஷிப் வெளியுறவுத்துறை கொள்கை ஃபெயிலியர், சிபிஐ. But as per Modi, he to stopped war. அமலாக்கத்துறை ஃபெயிலியர், இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் தான். உச்ச நீதிமன்றமே கொட்டு வைக்கின்ற அளவிற்கு இந்த அரசு இருந்தது. ஐநா சபையே கண்டிக்கும் அளவிற்கு இந்த அரசு இருந்தது. அப்போ எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு ஆட்சின்னு இல்லை. இந்து கோஷம் இந்துத்துவ கோஷம் சொன்னாங்க. ஆனா இந்துக்கள் எல்லாம் இவர்கள் நிராகரிச்சுட்டாங்க. இனிமே நீங்கள் இந்துக்கள் மோடி பக்கம் இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி அரசியல் பண்ணி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அதை குளிர்காயலாமா? அதுதான் வந்து பாஜகவுடைய சித்தாந்தம், RSS உடைய வேலை எடுப்பு. இப்ப ரெண்டுமே இதுல தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோலிஷன் கவர்மெண்ட்ல கூட்டணி மந்திரி சபையில என்னென்ன சவால்கள் மோடிக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. இப்போ இந்த 2 பேருக்கும் அது செக். நிதிஷ்குமார் இவ்வளவு காலமா வந்து இளம் துருக்கியர், ஜெயபிரகாஷ் நாராயணன் சீடர் இப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்ப அவர் இந்த தேசத்தை எப்படி பார்க்க போறாரு? சந்திரபாபு நாயுடு எங்களுடைய கட்சி எல்லாருக்குமான கட்சி, பிஜேபி மாதிரி இல்லைன்னாரு. பல பதிவுகள் இருக்கு, பல பதிவுகள் போட்டிருக்காரு மோடியுடைய RSS பத்தி, பிஜேபி பத்தி எல்லாம். இப்ப இவர் எப்படி இதுல பயணம் பண்ண போறாரு? டெரரிஸ்ட்னு ஒரு முறை கூறியிருந்தார், தீவிரவாதின்னு சொல்லியிருக்காரு. சார், இந்த என்னுடைய கடைசி கேள்வி, இந்தியா அலைன்ஸ் உடைய ஃபியூச்சர் கோல் என்னவாக இருக்கும்? ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அப்படி இந்த கட்சி நீடிக்கவில்லை என்றால் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கான பேர் இயக்கம் கட்சி. ஆட்சியில் இருந்தால் வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், ஆட்சியில் இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவுந்தடிச்சு படுத்துக்கொள்ளும் கட்சி இது கிடையாது. பிரிட்டிஷ்காரர்களையே பல ஆண்டுகள் போராடி ஆயுதம் இல்லாமல் வெற்றி பெற்ற பேர் இயக்கம். இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள். அதோடைய வழித்தோன்றல் தான் இன்னைக்கு எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முகம் ஒரு குரலாக அந்த தேசத்தில் இருக்கிறார். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். இப்போதைக்கு இந்தியா அலைன்ஸிடம் 232-33 சீட்டுகள் இருக்கு. அப்படி நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேருமே வந்தால் கூட அகெயின் இந்தியா அலைன்ஸ் கான்ட் ஃபார்ம் த கவர்மெண்ட். அந்த மேண்டேட் இப்போ உங்கள்ட்ட இருக்கா? ஒன்று. 2வது, அப்படி மேண்டேட் கிடைத்தால் கூட who will be the prime minister?
இல்லை, அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கார், எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்களை கலந்து யோசித்து நாங்கள் முடிவெடுப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.